என்னம்மா? எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பையனுக்கு ஃபோன் காமிச்சிட்டு இருக்கேன். எதுக்குங்க? அவன் தான் ஃபோன் வேணும் வேணும்னு அடம் பிடிக்கான். ஏங்க அவன் அடம் பிடிப்பானா? அவன் சின்ன குழந்தைங்க. இன்னும் 1 வயசு கூட ஆகல. அவனுக்கு அவனுக்கு போய் நீங்க ஃபோனை காமிக்காதீங்க. பார்க்காத பிரபு. வாயால ஃபோன் நோண்டுக்கு போயிரு. இங்க பாருங்க. காமிக்காதீங்க. அவன் சின்ன குழந்தை. அவன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிருங்க. இப்பவுமே ஃபோனை பார்த்து பழகணும். நீங்க கொடுத்துட்டு போயிருவீங்க. நான் தான் பிறகு அவன் எப்போ பாரு கேட்டுக்கிட்டு இருப்பான். நான் காமிக்கணும் ஃபோனை. அது தப்பான பழக்கங்க பிள்ளைங்களுக்கு. நீங்கள் ஃபோன் பார்த்தா வளர்ந்தீங்க. நான் ஃபோன் பார்த்தா வளர்ந்தேன். இல்லை பின்ன எதுக்கு அவனுக்கு ஃபோனை காமிச்சிட்டு இருக்கீங்க? ஃபோன் வந்து ஒரு எதுக்கோ யூஸ் பண்ணுற ஒரு பிரோஜனமான ஒரு பொருளுங்க. அது சும்மா சும்மா குழந்தைங்களுக்கு காமிக்காதீங்க. எதுக்குங்க காமிக்கிங்க? அவன் பேச மாட்டாங்க நாளை பின்னவன். ஃபோனை மட்டும் பார்த்தாம்னா எப்படிங்க பேசுவான்? சொல்லி கொடுங்க. அம்மா அப்பா அங்கே இதுன்னு சொல்லி கொடுங்க. அப்போ தான் படிப்பான், என்னன்னாலும் செய்வான். இப்படி காமிக்காதீங்க சரியா? உங்களை தாங்க நான் சொல்கிறேன். இந்த மாதிரி விளையாடுங்க பிள்ளைங்க கிட்ட. இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பதிவிட வேண்டிய ஒரு கருத்துங்க. எல்லாருமே வருங்காலத்துல பிள்ளைங்க ஃபுல்லாமே போனை தான் பார்த்து பார்த்து வைக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் உனக்கு ஃபோன் கிடையாது. அப்படி சொல்லி வளைங்க பிள்ளைங்களுக்கு. அப்பதான் ஃபியூச்சர்ல நல்லா இருக்குங்க பிள்ளைங்க. அழுது பாரு. அழுதாம்னா அவனுக்கு பொம்மையை தூக்கி கையில கொடுங்க. போனை கொடுக்காதீங்க சரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா எங்களுடைய இசைமணி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றிங்க.